ஆண்டை எவ்வாறு மரியாதையுடனும் மகத்துவத்துடனும் கொண்டாடுவது என்று தீர்மானிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தது. அத்தகைய முக்கியமான கலந்துரையாடல் நடைபெறும் தருணத்தில் ஒரு அலுவலக உதவியாளர் நுழைந்து சொன்னார், சுவாமியின் ஒரு பக்தர் உங்களை உடனே சந்திக்க விரும்புகிறார். ஈயோ அதை ஒரு சாதாரண கோரிக்கை என நினைத்து அவரை உள்நுழைய சொன்னார். ஆனால் ஈயோக்கும் வாரிய உறுப்பினர்களுக்கும் தெரியாது, அவர்கள் சந்திக்க போகும் அந்த பக்தர் ஸ்ரீனிவாச பெருமாளால் அனுப்பப்பட்ட கருவி என்பதை ஷேக் மஸ்தான் வணக்கத்துடன் மிகுந்த பக்தியில் நிறைந்த குரலில் பேசத் தொடங்கினார். எங்கள் குடும்பம் பல தலைமுறைகளாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் திருவடிகளை நினைத்து வாழ்கிறது. ஒவ்வொரு விடியற் காலையிலும் நாம் அனைவரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்ரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களாசாசனம் அனைத்தையும் முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்கிறோம். பல தலைமுறைகளாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுவாமியின் அஷ்டோத்தர சாத நாம பூஜையா மிகுந்த மரியாதையுடன் நடத்தி வருகிறோம். என் தாத்தா ஒரு மகத்தான விரதம் எடுத்தார். ஒரு நாள் 108 தங்க தாமரைகளை திருமலை ஸ்ரீவரின் பவளப்பாதங்களில் அர்ப்பணிக்க வேண்டும். அருமை மிக்க தெய்வீக சொற்கள் அறையில் முழங்கின. ஷேக் மஸ்தான் தொடர்ந்தார். தாத்தா சில தங்க தாமரைகளை மட்டுமே வாங்க முடிந்தது. அப்பா அவரது விரதத்தை தொடர்ந்தார். இறுதியில் நான் என் உழைப்பால் 108 தங்க தாமரைகளையும் முழுமையாக பெற்றேன். ஒவ்வொரு தாமரையும் 23 கிராம் தங்கம். இப்போது இந்த 108 தெய்வீக தாமரைகளை ஸ்ரீ வருவின் திருவடிகளில் அர்ச்சனைக்காக தாழ்மையுடன் வழங்க விரும்புகிறேன். எங்கள் குடும்பத்தின் தலைமுறை கனவு நிறைவேறிட தயவு செய்து இவற்றை ஏற்பதற்கு தயங்க வேண்டாம். அந்த கூற்றையில் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது. ஒரு திடீர் ஆன்மீக அலை அனைவரின் உள்ளத்தையும் தொட்டது. ஈஓ கண்களில் கண்ணீர் பளபளந்து ஷேக் மஸ்தானை மரியாதையுடன் அமர வைத்து பக்தி பெருகிய குரலில் சொன்னார், மஸ்தான் காரு, உங்களை போன்ற பரம பக்தர்களை சந்திப்பது எங்கள் வாழ்வின் பாக்கியம். இந்த தங்க தாமரைகளை நாங்கள் திருப்பதியின் தெய்வீக சேவைக்கு நிச்சயமாக பயன்படுத்த முயற்சிக்கின்றோம். சில நாட்களில் டிடிடி வாரியம் ஒரு புதிய அர்ச்சித சேவையை அறிமுகப்படுத்தியது. அஷ்டதள பாட பத்மாராதனை சேவை 1984 முதல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஸ்ரீனிவாச பெருமாளின் 108 திருநாமங்கள் பாராயணம் செய்யப்படும் போது ஷேக் மஸ்தான் குடும்பம் அர்ப்பணித்த 108 தங்க தாமரைகள் சுவாமியின் திருப்பாதங்களில் வைக்கப்படுகின்றன. இதனால் டிடிடி தங்க ஜூப்ளி வருடத்திற்கு ஒரு வரலாற்று ஒளி சேர்க்கப்பட்டது. மேலும் ஒரு முஸ்லிம் குடும்பத்தின் ஆழ்ந்த பக்தி கனவும் ஆயுள் முழுவதும் நிறைவேறியது. இந்த கதையை எழுதி கொண்டிருந்த போதுதான் எனக்கு ஞானமாய் தோன்றியது. இன்று புனித ரம்ஜான் நாள். நான் இதை இப்படியே திட்டமிட்டே எழுதினேனா, அல்லது சுவாமிதான் என்னை கருவியாக்கி கதையை எழுதியாரா? யாருக்கு தெரியும்? ஆனால் அருள் நிச்சயம் இருக்கிறது. ஸ்ரீ வெங்கடேசம் சிரசா நமாமி.